இந்த நேஷனல் பார்க் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் வந்து முதல்ல கேடிஹெச்பி கம்பெனி கிட்ட தான் இருந்தது. அதை 1971 கேரளா கவர்மெண்ட் கையகப்படுத்தி வைல்ட் லைஃப் சாங்சுரியா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் 1978 இது நேஷனல் பார்க் ஆயிடுச்சு. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கும் நேஷனல் பார்க்குக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுமே வன விலங்குகள் மற்றும் காட்டை பாதுகாக்கிறதுக்காக தான். ஆனா நேஷனல் பார்க்குன்னு வரும்போது அதுக்கான பாதுகாப்பு அதிகம். அதுக்கான வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இருக்கும், முழுக்க முழுக்க கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். டூரிசம் ரொம்ப குறைவான அளவுல தான் அலோவ் பண்ணுவாங்க. இதோட மொத்த பரப்பளவு 97 ஸ்கொயர் கிலோமீட்டர். இவ்வளவு பெரிய நேஷனல் பார்க் உருவாக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் ஒரு குறிப்பிட்ட வன விலங்கை பாதுகாக்கிறதுக்காக தான். அது என்னன்னா நீல்கிரி டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரையாடு. இந்த ஆட்டை பாதுகாக்கவா இவ்வளவு பெரிய நேஷனல் பார்க் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல விஷயம் என்னன்னா, இந்த வகையான ஆடு உலகத்திலேயே இந்தியாவில மட்டும்தான் இருக்கு. அதுவும் தென்னிந்தியால இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் இருக்கு. அதுலயும் இந்த எரவிகுளம் நேஷனல் பார்க்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கே இந்த வரையாடு தான்.